வாழ்க வளமுடன். எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆற்று பாசனத்தோட அருமையான ஒரு தோப்பு தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி சண்முக நதி ஓரத்துலேயே இந்த பூமி இருக்குங்க. இது மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 40 ஏக்கர் பூமிங்க. 40 ஏக்கர் பூமி. ஆனால் 40 ஏக்கர் ஒரே பார்ட்டாக இல்லாமல் ஒரு 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்குங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்முக நதி ஓரத்தில் ஒரு 2 ஏக்கருங்க, மீதி ஒரு 8 ஏக்கர் கண்ணு பிள்ளையோட இன்னொரு பிட்டுங்க. அதுக்கப்புறம் 30 ஏக்கருங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏக்கரில் ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்குதுங்க. அந்த தண்ணியே தான் அந்த மொத்தம் 40 ஏக்கருக்கு இந்த தண்ணி தான் பாய்ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுக்கிட்ட 2 ஏக்கர் இருக்கிற பூமிக்கு அடுத்து அந்த 30 ஏக்கர் பூமிக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வருங்க. ஏன்னா நம்ம சொன்னோன்னா எதுவுமே கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்காக ஒரு ஆர்வமாக ஒன்று சொல்லிவிட்டு அங்கே வந்தவொடனே வேறு விதமாக தெரியக்கூடாது. அதனால் நான் என்ன இருக்கோமோ அதை மட்டுமா தான் நாங்கள் டைரெக்டாக சொல்லுவோங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அலைச்சல் ஆகக்கூடாது, எங்களுக்கு அலைச்சல் ஆகக்கூடாது. நம்ம வந்துட்டு பிஸ்னஸ்னால் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன இருக்கோ நேச்சுரல் என்னவோ அதை தான் நாங்கள் சொல்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆத்தோரத்தில் இந்த 2 ஏக்கருங்க. இது வந்து ரோடு ஃபேஸில் முன்னாடியே வந்துடுங்க. இந்த ஆற்றுலேருந்தே தண்ணி எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. அதுலேருந்தே தண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 40 ஏக்கருக்கு 2 சர்வீஸு ஆல்ரெடி இருக்குதுங்க. இன்னும் 2 சர்வீஸுக்கு பணம் கட்டிட்டாங்க. மொத்தம் 4 சர்வீஸ் வருதுங்க. இந்த ஆற்றுலேருந்து தண்ணி பாருங்கள் மோட்ரு போட்டு இந்த வழியில் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இது அலௌடு, கவர்மெண்ட் அலௌடோடு தான் இந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. சொன்ன மாதிரி இது 2 ஏக்கருங்க முன்னாடி ஆத்தோரத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் கண்ணு புல்ல. அடுத்தது 30 ஏக்கருங்க. அதுவும் உங்களுக்கு தென்னை மரம் தாங்க. எல்லாமே நல்ல காப்பிலுக்கு. இது வந்துட்டு இது மட்டும் 2 ஏக்கர் ரோடு ஃபேஸுங்க. அடுத்ததெல்லாம் போகிறதெல்லாம் மண் தடம் தாங்க. மண் தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி கிட்டத்தட்ட எல்லாமே மண் தடங்க. சர்வீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆத்தோரத்தில் இருக்கிறதுக்கு தான் இது ஒரு சர்வீஸுங்க. இதுலேருந்து தண்ணி வந்துட்டு அந்த 30 ஏக்கருக்கு பாயுது. தண்ணி வந்துட்டு உங்களுக்கு என்றைக்கு பற்றாக்குறையே இல்லைங்க. ஆற்றுலையே தண்ணி போகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு இது வந்துட்டு சண்முக நதியில் எப்போவுமே வருஷம் முழுக்கவே தண்ணி ஓடிட்டு இருக்கிற பூமிங்க. அதுபோக இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா கிணத்துலேயும் மேலால் தண்ணி. அதை நம்ம பூமி எடுத்து விவசாயம் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது நல்ல பூமி தாங்க. ஆனாலும் விவசாயம் தனியாக நான் விவசாயம் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஒரு அருமையான ஒரு தோப்புங்க. ஏன்னா தண்ணி இந்த மாதிரி சௌகரியத்தோடு கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. அது ஆத்தோரத்தில் பாருங்கள். இதுதான் இந்த மோட்டரோட கனெக்ஷனுங்க. அதாவது இந்த கிணத்துலேருந்து வர்றது இதுலேருந்து தான் தண்ணி வந்துட்டு அந்த 1.5 கிலோமீட்டருக்கு போய் தண்ணி பாயுதுங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு. இது பார்த்திங்கன்னா எத்தனை ஏக்கரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 ஏக்கருக்குள்ளே இந்த ஒரு செட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தங்கிக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனுங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அட்டாச்சு பாத்ரூமோடைங்க. முன்னாடி வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு செட்டு போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அளவான கண்ணு வயசு மரம் தாங்க. அந்த 8 ஏக்கரில் போட்டு கண்ணு மரங்க. இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு காப்புலேயே இருக்கிற மரங்கள் தான் இருக்குங்க. எல்லாமே காப்புக்கு வந்துடுச்சுங்க. அதுபோக கொஞ்சம் கண்ணு மரங்களும் போட்டிருக்காங்க. மொத்தம் 40 ஏக்கர். உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு அவங்க 38 லட்சம் ஏக்கர் கேட்குறாங்க. கண்டிப்பாக இது ரேட்டு அனுசரிப்பு உண்டுங்க. விவசாயம் பண்ணணும், நல்ல அருமையான தண்ணி சௌகரியத்தோட நல்ல செம்மண்ணோட பூமி வேணுங்கிறவங்களுக்கு இது அருமையான பூமிங்க. பழனி ஏரியா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வண்டல் மண் பூமி தான் இருக்குங்க. இது நல்ல செம்மண் பூமிங்க. அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு விவசாயம் பண்ணணுங்கிறவங்களுக்கு இது நான் திருப்ப சொல்கிறது என்னென்னா, விவசாயம் பண்ணி நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க. ஏன்னா சும்மா வாங்கி போகிறவங்களை விட விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி பூமி கிடைக்கிற சிரமம். ஏன்னா ட்ரைல் லேண்டாக இருக்கும், கொஞ்சம் போர் போட்ட தண்ணி வரும், அந்த விவசாயம் கிடைக்காது. இது அப்படி இல்லைங்க. எந்த காலத்துக்கு வருஷம் 365 நாளைக்கு இது வந்துட்டு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி சௌகரியம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். பக்கத்து ஏரியா போகிற இதெல்லாம் கண்ணு புல்ல போட்டிருக்கிறதுங்க. பக்கத்து ஏரியா பார்த்திங்கனாலே தெரியும். எல்லாம் நெல்லெல்லாம் வச்சு எடுக்கிற அளவு நெல்லே வச்சு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா
நீர்ப்பாசனம் உள்ள பூமிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மீதி டீட்டெயிலெலாம் போட்டிருக்கிற பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு வேளை நான் எடுக்க முடியல, எங்கேஜ் ஆகிது இருந்துச்சுன்னா நம்ம நண்பர் சுரேஷ்குமார் இருக்கிறாருங்க, அவருக்கு கால் பண்ணுங்கள். அவரு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவார். நீங்கள் பூமி வேணுங்கிறீங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிடுங்க. நேராக நீங்கள் பார்க்கணுன்னா எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா உங்களை நாங்கள் நேராக கூட்டிகிட்டு போய் பூமிக்கு இப்போ காமிக்கிறோம். நீங்கள் பூமி பாருங்கள். பூமி பிடிச்சிருந்தா பார்ட்டிகிட்ட நேராக உட்கார வைக்கிறோம். நீங்கள் உங்கள் ரேட்டை பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். பார்ட்டி கேட்குறது 38 லட்சம் கேட்குறாங்க. இது நான் சொல்கிற மாதிரி தான். கண்டிப்பாக அனுசரிப்பு உண்டுங்க. பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு நெல் போடுறதுக்கு வயலெல்லாம் கிளப்பி வச்சுருக்காங்க. தண்ணி விட்டு நெல் அதை சேத்தோலை ஓட்டி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தண்ணி சௌரியமான ஏரியாங்க. தண்ணி சௌரியம் கேட்குறவங்களுக்கு இது அருமையான பூமி. வாழ்க வளமுடன். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன்.